தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி பொது இடங்களில் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன. புதூர், நாகலாபுரம், தாப்பாத்தி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பொது இடங்களிலும் வீடுகளில் வைத்து வழிபட்ட ஏராளமான விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. பின்னர் வேம்பார் கடலில் பொதுமக்கள் கரைத்தனர். ராமநாதபுரம் அருகே அனுமதியின்றி பனைமரங்கள் அழிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சொல்லித்தோப்பு கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான நிலத்தில் இருந்த நூற்றுக்கணக்கான பனைமரங்கள் வேரோடு பிடுங்கி எறியப்பட்டுள்ளன. இதுகுறித்து மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை புகார் தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் புகார் தெரிவித்தனர். இயற்கை வளத்தை காப்பதில் விடியா திமுக அரசின் அலட்சிய போக்கையே காட்டுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். புதுக்கோட்டையில் சாலையில் நாய் குறுக்கே சென்றதால் இருசக்கர வாகனத்தில் சென்ற 26 வயது இளைஞர் தவறி விழுந்த விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். பிரசாந்த் என்பவர் இருசக்கர வாகனத்தில் மேட்டுப்பட்டி சாலையில் சென்றபோது நாய் குறுக்கே சென்றதால் சாலையில் தவறி விழுந்தார். படுகாயமடைந்த அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தெருநாய்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என பல்வேறு தரப்பினர் கோரிக்கை விடுத்தும் விடியா ஸ்டாலின் ஆட்சி அலட்சியம் காட்டியதால் விபத்தில் சிக்கி உயிரிழக்கும் சம்பவம் அடிக்கடி நடைபெற்று வருவதாக மக்கள் குற்றம் சாட்டினர். சென்னை ராயப்பேட்டை பகுதியில் கேபிள் வயர் மீது விநாயகர் சிலை மோதி சேதமடைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வாகனத்தில் வைத்து விநாயகர் சிலை கரைக்கப்படுவதற்காக கொண்டுவரப்பட்ட நிலையில் சாலையின் மேலே சென்று கொண்டிருந்த கேபிள் வயரானது விநாயகர் சிலையின் மீது மோதியது. இதில் விநாயகர் சிலையின் தலைப்பகுதி உடைந்து சாலையில் விழுந்தது. விடியா அரசு மின்வாரியம் சாலையில் தொங்கிக் கொண்டிருக்கும் வயர்களை சரி செய்யாததால் விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சென்னையில் தேநீர் மற்றும் காஃபி விலை உயர்வு குறித்து எந்த ஒரு உத்தரவையும் கடை உரிமையாளர்களுக்கு பிறப்பிக்கவில்லை என தமிழ்நாடு டீ கடை உரிமையாளர் சங்கம் விளக்கம் அளித்துள்ளது. சென்னையில் தேநீர் விலை 12 ரூபாயில் இருந்து 15 ரூபாயாகவும், காஃபி 15 ரூபாயில் இருந்து 20 ரூபாயாகவும் உயர்த்தப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் விலை உயர்வுக்கும் தங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என டீ கடை உரிமையாளர் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தேநீராவது குடித்து வாழ்க்கையை நடத்தும் மக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் விலை உயர்வால் அதிருப்தியடைந்துள்ளனர். டீக்கு விலை ஏற்றிருக்கு, அது சங்கம் மூலமாக ஏற்றிருக்குங்கிற ஒரு சந்தேகம் மக்களுடைய மத்தியில் இருக்கும். ஆனால் அந்த விலையேற்றம் ஏற்றுவது டீக்கடை சங்கத்துக்கும் டீக்கடை உரிமையாளர் சங்கத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. ஒவ்வொருத்தரும் தன்னிச்சையாகவே ஏற்றுறது தான் அது. இது வரைக்கும் இந்த ஆட்சியில் என்ன நடந்திருக்கு? எல்லாமே விலைவாசி தான் ஏறி இருக்குது. பால்லேருந்து, சர்க்கரையிலேருந்து, டீத்தூள்லேருந்து எல்லாத்துலேயுமே விலைவாசி தான் இருக்குது. எதுலேயும் குறையில. உடனே இந்த ஆட்சியிலேருந்து இது பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு இது ஒற்றுமையாக உழைக்கணும்.